Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செய்தி புதுச்சேரியில் விடுதியில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதியை காலி செய்து வீட்டிற்கு திரும்பி வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் விடுதியில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதியை காலி செய்து வீட்டிற்கு திரும்பி வருகின்றனர். அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை இபிஎஸ் பெற்ற நிலையில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் விடுதியிலிருந்து புறப்பட்டுள்ளனர். மீதமிருக்கும் ஒரு சிலரும் இன்று மாலைக்குள் விடுதியை காலி செய்வார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் புதுச்சேரியில் விடுதியில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதியை காலி செய்து வீட்டிற்கு திரும்பி வருகின்றனர். அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை இபிஎஸ் பெற்ற நிலையில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் விடுதியிலிருந்து புறப்பட்டுள்ளனர். மீதமிருக்கும் ஒரு சிலரும் இன்று மாலைக்குள் விடுதியை காலி செய்வார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் விடுதியில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதியை காலி செய்து வீட்டிற்கு திரும்பி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை பெற்ற நிலையில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் விடுதியிலிருந்து புறப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் யாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனக்கு தேவையான ஆதரவை திரட்டுவதற்காக திமுகவில் அங்கம் வைக்கக்கூடிய அதன் கூட்டணி கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து ஆதரவு கோரி வருகிறது. அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய உயர்நிலை குழு கூட்டத்தை கூடி முடிவெடுத்த பிறகு இதற்கான அறிவிப்பை வெளியிடுவோம் என அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அவரவர் வீடு திரும்புவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு 7 மணிக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் விடுதியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரிடமும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற அதிமுக குழு தலைவராக தேர்ந்தெடுத்து அதற்கான கையொப்பமும் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கையொப்பம் பெறப்பட்டு விட்டதால் அவர்கள் அனைவரும் அவரவர் இல்லத்திற்கோ அல்லது சென்னைக்கோ திரும்பலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை அதிமுக தலைமை விடுத்தின் அடிப்படையில் அவரவர் சொந்த வீடுகளுக்கோ அல்லது சென்னைக்கோ திரும்பக்கூடிய நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார்கள். இன்றைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. ஆளுநர் அவர்களிடம் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான நடவடிக்கையை தாவேகா தலைமை இறங்கியிருக்கிறது. ஆனால் அதற்கான 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தற்போது வரை எட்டப்படாத நிலையில் காங்கிரஸ் மட்டுமே தாவேகாவை நம்பி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போது வரை அதனுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றன. எனவே ஆளுநரை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் அடிப்படையில் காலம் தாழ்த்துவதை நான் விரும்பவில்லை எனவும் இது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்க கூடும் என்பதால் 118 பேர் எம்எல்ஏக்களை யார் ஆதரவுடன் தன்னிடம் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நாளே பதவியேற்று வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறேன். அதே நேரத்தில் தற்போது திமுக தலைமை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சென்னையிலேயே தங்கியிருக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோருவதற்கான சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை உறுதியாகுமா அல்லது மீண்டும் அதே நிலைதான் நீடிக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்தவரையில் திட்டவட்டமாக இருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் நாங்கள் அணிவகுத்திருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதனையே செய்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான கையொப்பமும் பெறப்பட்டிருப்பதால் அனைவரும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பவித்ரா.